ஹலோ ஆல், நம்ம நடிப்பு அரக்கி அரோரா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கமருதீன் அவளோட முகத்திரையை வந்து கிழிச்சிருக்காரு. ஏன்டி இவ்வளோ நாளாக வந்து நீ இப்படி தான் படிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நடிப்புன்னா நடிப்பு மேடம், செம்ம நடிப்பு. நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன். நான் அவகிட்ட அப்பயே சொல்லிட்டேன். திருப்பி வந்து என்னை வந்து அதே சொல்லி அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக வந்து டமாரம் அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஆதிரா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தலையிலெல்லாம் அடித்தாங்களே. ஸோ நான் ஃப்ரெண்டாக பழகினேன், ஆனால் எனக்கு வந்து இப்படி பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு நாடகம் இல்லை. அன்றைக்கி நைட்டு எஃப்ஜே கிட்டேயும் வினோத்கிட்டேயும் வந்து செம்மையாக வந்து நடித்தாங்கல்ல. நான் ஃப்ரெண்டு நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா? நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியாதா அரோரா? ஒரு காமெடி இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ஸ்னேகா மாதிரி இருந்துட்டு நமிதா மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அந்த மாதிரி தான் வந்து அரோரா அங்கே வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் வந்து கமருதீனை பச்சையாக லவ் பண்ணியிருக்கா, தெரியுது. இது கமருதீனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது எப்படி ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறான்னு பசங்களுக்கு தெரியாதா? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஒரு பொண்ணு எந்த மாதிரி டவுனில் பேசுகிறான்னு சொல்லிட்டு பசங்க ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மேடத்தோட வாயாலே வந்து இப்போ வந்துடுச்சு. கமருதீனுக்கும் அரோராக்கும் வந்து பெரிய சண்டை. ஆதிரை வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கா போல். போன ப்ரோமோ வரைக்கும் வந்து நான் வெளியே இருக்கிறது எதுவுமே சொன்னதில்லைன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அரோரா கிட்ட நைட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேரும் தானே தனியாக தூங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரோரா ஃப்ரெண்டு வேறு, அதனால் எல்லா விஷயம் வந்து சொல்லியிருக்கா. இப்போ வந்து அரோரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அப்பாவி நான் உத்தமி அந்த ஒரு வேஷத்தில் தான் வந்து இருக்காங்க. நீ என்கிட்ட பேச மாட்டியான்னு சொல்லிட்டு நீ எழுதியிருக்கல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு அப்போ தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து வேணும்னே தானே பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு அரோராவும் கேட்குறாங்க. எங்கள் 2 பேருக்கும் தெரியுது இவ வந்து அவனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. கமருதீனுக்கு தெரியாதா என்ன? அதுதான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. சரி, நீ லவ் பண்ணிட்டு போ, யார் உன்னை கேட்க போகிறா? அதுக்கு எதுக்கு நீ வந்து ஒரு உத்தம வேஷம் போட்ட? நான் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன், என்னை பாரு வந்து வேணும்னே அவமானப்படுத்துறான்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து ட்ராமா பண்ண. எத்தனை பேர்கிட்ட நீ அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தராக பிடிச்சி உட்கார வச்சு பாரோட கேரக்டர் தானே நீ வந்து அங்கே குறைச்சி காமிச்ச. தலையில் அடித்து அழுது பார்த்து அப்படியே நேஷனல் அவார்டே கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே. அதை கேட்டுட்டு எஃப்ஜே நெக்ஸ்ட் டே பாரு வந்து எவ்வளோ கேவலமாக பேசினான். இதுக்கெல்லாம் ரீசன் யாருங்க? எல்லாமே இந்த குட்டிச்சாத்தான் பண்ணுற வேலை தானே. அப்போ பாரு கரெக்டாக தானே கேட்டிருந்தா. அந்த பொண்ணுக்கு மேலே ஃபீலிங் இருந்திருக்குடா, உனக்கு ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணலையா அவள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கமருதீன் என்ன சொன்னாங்க, இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நான் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. இவங்க 2 பேருமே பேசும்போது அது எப்படி வந்து ஒரு அஃபெக்ஷன் வராமல் இருக்கும்? அரோராக்கு எல்லாமே வந்து கண்டென்ட் தான். அவள் பார்வை வெறுப்பேற்றுறதுக்காக தான் வந்து கமருதீன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக நான் அவனுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு தான் வந்து மற்றவங்களை வெறுப்பேற்றுறது செம்ம ஹாப்பி இல்லை. அவங்களோட கேரக்டரே அப்படி தானே. ஒருத்தவங்களை வந்து குத்தி நோவடிச்சு தான் வந்து நான் சந்தோஷப்படணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த அரோரா. எனிவே இப்போயாவது அது ரியலைஸ் ஆகிடுச்சு கமருதீனுக்கு இவ இப்படி தான் சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே 2 பேருமே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.